இப்போ உங்கள் இந்த பேக்கரி இதில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணுறீங்க? ப்ரெட்டை தாண்டி என்னென்னலாம் பண்ணுறீங்கன்னு? ப்ரெட்டு, பிஸ்கட், கேக், மஃபின்ஸ், பிஸ்ஸா, சவர்டோ, செலிப்ரேஷன் கேக்ஸு, அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து பண்ணுறோம். ஆனால் கலர்ஸ் உட்பட ரொம்ப கான்ஷியஸாக ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணி பெஸ்ட்டான குவாலிட்டியில் மட்டும்தான் வந்து பண்ணுறோம். ஆர்கானிக் சர்டிஃபைடு அந்த மாதிரி டிசிப்ளின்ஸ் ஃபிட் பண்ணி தான் வாங்குகிறோம். இப்போ எங்களோட வெனிலாலாம் வந்து பொள்ளாச்சியிலேருந்து வாங்குவோம் நாங்கள். ஓகே. அதே மாதிரி சாக்லேட்டுமே வந்து காம்பவுண்ட் சாக்லேட் அப்படின்ட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் இங்கே இருக்கவே இருக்காது. இங்கே வந்து பீன் டு பார் சாக்லேட் அப்படின்ற இதுதான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதுவும் பொள்ளாச்சியில் வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து தயாரிக்கிறாங்க. அதுலேருந்து மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ எங்கள்கிட்ட 55% கொக்கோ அப்படின்னா 55% கொக்கோ இருக்குது, மீதி 45%க்கு நாட்டு சக்கரை. நிறைய பேர் எடுத்த உடனே வந்து எப்படி ரெக்வெஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சிச்சுன்னா, எனக்கு மைதா போட்டு செஞ்சு கொடுங்க, எனக்கு மட்டும் வெள்ளை சக்கரை போட்டு செஞ்சு கொடுங்க, ஏன் ஒரு ஆளுக்கு மட்டும் இந்த சிகப்பு கலர் கேக்கில் வந்து எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு சொல்லும்போது, அப்போ தான் நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஆசை இருக்கும், ஒரு ஃபினான்ஷியல் நீடு இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, அதில் வர காசை விட அது என்னோட டிசிப்ளினில் எனக்கு அது வந்து ஃபிட் ஆகுதா இல்லையா. ஏன்னா அவங்க கேட்க வந்து நான் எஸ் வந்து நான் யாருக்குமே நான் சொல்லவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 கிளையண்ட்டுக்கு நான் நோ மட்டும்தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதுவும் பிஸ்னஸ் ஆரம்பித்த புதுசுலேயே விரோதமாக நீங்கள் போகல, அந்த டிசிப்ளினுக்கு எதிராக வந்து நான் இருந்ததே கிடையாது. ஓகே. ஸோ அப்போ அதுதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் கிளையண்ட்ஸ்க்கும் இவங்க கேட்டு நோ வர்றது. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பண்ணலாம், ஓகே பண்ண முடியும் அப்படின்ட்டுன்னு கேள்விப்பட்டுட்டு, இப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருக்கீங்க, இப்போவே இவ்வளோ தூரம் நோ சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை சார் இது என்னோட டிசிப்ளினில் வராது, நான் ஆர்டிஃபிஷியல் கலர் நான் சேர்க்க மாட்டேன், நான் மைதா போட்டு பண்ண மாட்டேன், வெள்ளை சக்கரை என்னோடய ப்ராடக்ட்ஸில் இருக்காது அப்படின்றதுல ரொம்ப ஸ்டர்னாக சொல்லவே ஒரு 50-60 பேர் வந்து ரிஜெக்ட் ஆகி போகவே லைட்டாக நமக்கே கொஞ்சம் பயம் வரும். என்னடா அவ்வளோ தூரம் வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சர்ப்ரைசிங்லி அந்த 50-60 பேர் தான் வேர்ட் ஆஃப் மவுத்தாக எனக்கு நிறைய பேர்கிட்ட சொல்லி அவங்க இதெல்லாம் போட்டு செய்ய மாட்டேன்ட்டாங்க, பண்ண மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஓ செய்ய மாட்டாங்களா, அப்போ அவங்க நம்பரை கொடுங்க, நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம். அவங்களே தான் எனக்கு வந்து மார்க்கெட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ விச் மீன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கான தேவைகள் வந்து நிறைய இருக்கலாம். அது ஃபினான்ஷியலாக இருக்கலாம், ஆர் அந்த யார்கிட்டையாவது வந்து நம்மளை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு இமோஷனல் கட்டுப்பாடு வந்து நமக்கு நிறையா இருக்கலாம். அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட உங்களுக்கு என்ன தேவைகள் எப்படி இருந்தாலும் அது உங்களோட டிசிப்ளின் அதை வந்து மீறாமல் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஜென்யூனோடு இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் பிராண்ட் வந்து நிலச்சி நிற்கும். இப்போ எப்படின்னா, எங்கள் பேரை கேட்டாலே ஆமாம் அவங்க நோ மைதா நோ ஒயிட் சுகர். இதை வந்து நான் டே 1லேருந்தே நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்ட்ரிக்டாக ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வரதுனால தான் எங்களால் வந்து இது இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியும். 5 இயர்ஸில் வந்து நீங்கள் இதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை? ஒரு நாள் கூட கிடையாது. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஒரே ஒரு தடவை மட்டும் முடியாது, வெரி சாரி. சரி, இப்போ நீங்கள் நிறைய கடைகளில் போய் ஏறி இந்த மாதிரி நான் கேட்டேன், எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொண்டு ஸ்டார்டிங் கேட்டேன்னீங்களா, அந்த மாதிரி கடைக்காரங்க வந்து உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்களா ஆர்டரு? இல்லை, அவங்களுக்கு வந்து முதல்ல நம்மள்கிட்ட ஷெல்ஃப் லைஃபும் ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷானதாக இருக்கும். ஒரு 2 வாரம் 3 வாரம் வரைக்கும் தான், 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் வரைக்கும் தான் வந்து பிஸ்கெட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். டப்பாவில் அடைச்சி வச்சு அது மாத கணக்காக இருக்கிற மாதிரிலாம் வந்து நம்மள்கிட்ட இருக்காது. ஸோ அதனால் அவங்க கொள்கைகளுக்கும் அது வந்து செட் ஆகாது. அவங்களுக்கு பயங்கர காம்படிஷனாக இருக்கும், ரேட்டு கட்டுப்படி ஆகாது அவங்களுக்கு. அதனால் அவங்கள மாதிரி வந்தது ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்பைரி டேட் சொல்லிடுவீங்க. அதோட யூசேஜ், ஸ்டோரேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது எல்லாமே வந்து சொல்லிடுவோம். இப்போ இங்கே திருச்சியில் எவ்வளோ பேருக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க இப்போ கரண்ட்டில்? ஆன்லைன் செஷன்ஸ் மட்டும்தான் எடுக்கிறேன். அது எவ்வளோ பேர் இருக்கும்? ஒரு 700 பேர் கிட்டக்க இருக்கும். 700 பேரா? திருச்சியில் மட்டும் இல்லை, த்ரூ அவுட் த வேர்ல்டு. ஆன்லைன் அப்படின்றதுனால த்ரூ அவுட் த வேர்ல்டு. உங்களுக்கு இப்போ இந்த 5 வருஷத்தில் ஏதாவது பெரிய ஸ்ட்ரகிள்னு எதாவது இருக்கா? இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணேன், எனக்கு இதுலேருந்து ஒரு லெசன் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு எதுவும் இருக்கா? இல்லை, பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு கேட்டர்பில்லர் ஸ்டேஜ் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதை தான் வந்து நான் ரியலைஸ் பண்ணேன். அந்த கேட்டர்பில்லர் அப்படின்றது அந்த ஷெல்லை உடைச்சி அதை பட்டாம்பூச்சியாக வெளியில் வர ஒவ்வொரு ஃபேஸுமே பிஸ்னஸில் வந்து அது பார் செட் பண்ணி நம்ம வந்து ஹர்டில் பிரேக் பண்ணி வர்றது தான். ஸோ நான் அகெயின் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ஜினியராக இருந்து நான் என்ன வேலைக்கு போக போகிறேன்,
எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குமா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் வந்து இன்டர்வியூ எடுப்பீங்கன்னு சொல்லி தான் நான் சத்தியமாக நம்பியிருக்க மாட்டேன். அதே வந்து அப்போ வந்து நான் பிரேக் பண்ணி ஒன்று ஒன்றா கொண்டு வந்தது. அகெயின் இந்த மாதிரிலாம் டிசிப்ளின்ஸோட ஃபிக்ஸ் பண்ணால் யாரும் வாங்க மாட்டாங்க, இதெல்லாம் ஓடாது அப்படின்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பிரேக் பண்ணி வந்தேன். திரும்ப வீட்டில் ஒரு 2-3 மெஷின் அதை மட்டும் வச்சு தற்சமயத்துக்கு ஒரு 2 பேரை வச்சு மட்டும் வேலை பார்த்து ரொம்ப கஷ்டமாக அந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நமக்கு அந்த ரியலைசேஷன் வரும், ஓகே நம்ம வீடு வந்து பத்தலை, நம்ம வெளியில் வந்து நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்தது தான் இந்த இடம். ஸோ அப்போ இந்த இடத்துக்கு வந்து 2 பேர் மட்டும் பத்தாது, கூட இன்னும் ஒரு 5-6 பேர் இருந்தால் தான் இதோட ஃபுல் யூட்டிலைசேஷனை வந்து நம்ம கொண்டு போயிட்டு இன்னும் நிறைய பேர் வந்து நம்மளால் ரீச் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஒவ்வொரு பாருமே வந்து செட் பண்ணிகிட்டே இருந்தது தான். அண்டு 2023 இருந்தப்போ இங்கே வரும்போது என்னுடைய பெரிய மேனிஃபெஸ்டேஷனாக இருந்தது வந்து இவ்வளோ பெரிய 1000 சதுர அடியாக இருக்குது. இந்த 1000 சதுர அடி எனக்கு பத்தக்கூடாது, இன்னும் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறேன். எனக்கு பத்தவே கூடாது. இந்த இடத்துல என்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை கொண்டு வரணும். இப்போ கரண்ட்டில் இப்போ இது பத்தலை. இப்போ நெக்ஸ்ட் பிளான் போயிட்டுருக்கா? நெக்ஸ்ட் பிளான் இருக்குது. 1.5 வருஷம் ஆகுது இங்கே வந்து. 1.5 வருஷத்தில் என்னுடைய கணவர் வந்து 2024 அவரோட பார்ட் டைமாக இங்கே வந்து இருந்தாங்க. ஏன்னா நான் ரொம்ப ஃபிசிக்கலாக எல்லா ஸ்டாக்கும் நான் தான் பண்ணணும், ஸ்டாக் போய் வாங்கிட்டு வர்றது, ப்ரொக்யூர்மெண்ட் பஜாருக்கு போயிட்டு வர்றது, கிளாஸஸும் நான் தான் எடுக்கணும். திரும்ப இங்கே ப்ரொடக்ஷன்லேயும் வந்து மெயினாக நான் தான் வந்து இருந்து பார்க்குறதா இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்ததுனால அட்மின் ஒர்க்கு ப்ராசஸ் ரிலேட்டடாக எதெல்லாம் எனக்கு ஈஸியாக விட்டு பண்ண முடியும் அப்படின்றத வந்து என் கணவர் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்துக்கிட்டார், அவர் பார்ட் டைமில் இருந்து. அதுக்கப்புறம் இப்போ இந்த 2024 ஜூலைலேருந்து அவரோட வேலையும் விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே வந்து இப்போ நம்மளோட தான் இருக்காங்க. ஸோ அவர் கூட வந்ததுனால ஒருத்தராக இருந்தே இது இத்தனை வருஷத்தில் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கோம். இப்போ 2 பேராக இருக்கும்போது சப்போர்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும், எல்லா எஃபர்ட் எல்லாமே வந்து டபுள் ட்ரிபிள் மடங்கு ஆகும். அப்போ அதுக்குண்டான பலனுமே வந்து இன்னும் நிறைய தானே வரும் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் எங்கள் ஸ்ரீரங்கத்து கடை. ஸ்ரீரங்கத்தில் ஃபர்ஸ்ட் அவுட்லெட் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். கடை பேர் அழகரம் பேக்ஸ். ஓகே, இப்போ இந்த ஃபீல்டு உங்கள் குழந்தைக்கு வந்து நல்ல உணவு கொடுக்கணும், நல்ல ஸ்நாக்ஸ் கொடுக்கணுன்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதுவும் இது இல்லாமல் வேறு ஏதாவது எய்ம் இருந்துச்சா? நான் இப்படி தான் போகணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேங்கிறீங்க, அதுக்கு எதுவும் எய்ம் இருந்துச்சா? நான் எதுவாக ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் கடைசியில் இந்த ஃபீல்டில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் இப்படிலாம் வரவே நான் எதிர்பார்க்கலங்கிறீங்க. இன்னமும் வந்து எனக்கு கவர்மெண்ட் வண்டி ஏதாவது போச்சுன்னா என்னால் வந்து அதை ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா என்னோட எய்ம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து என்னை அப்படியே சொல்லியே கொண்டு வந்துட்டாங்க. கிரீனிங்க்கு ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, குரூப் 2 தாசில்தார் அப்படியே எக்ஸாம்ஸ் எழுதி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இப்போ இது கேட்குறேன், ஒருவேளை அது போயிருந்தா இப்போ இருக்கிறதோட ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இப்போ இருக்கிற ஃபீல்டு தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதில் வந்து அகெயின் அப்போ வீட்டில் இருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்ட்டுன்னு சொல்லும்போது ஃபினான்ஷியலாக நிறைய தேவை இருக்கும். இது ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர். வீட்டில் வந்து நான் என்னோட கம்ஃபர்ட் ஜோனில் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு அங்கே ரெண்ட் கிடையாது, கரண்ட் பில்லு கிடையாது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கே நான் வந்துட்டேன் அப்படின்னா வந்து எல்லாமே பை டிஃபால்ட் ஃபிக்ஸடாக நான் இதெல்லாம் வந்து பண்ணி ஆகணும். அந்தளவுக்கு எனக்கு கேப்பபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்ட்டுலாம் நினைக்கும் போது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மைண்ட் வாய்ஸ் வந்து என்ன சொல்லணும்னா, நீ வந்து சம்பாதிக்கணும்னு நினச்ச, சம்பாரிச்சிட்ட, நல்ல பேர் வாங்கணும்னு நினச்ச, பேர் எடுத்துட்ட, பேப்பர்லலாம் உன்னை தேடி வரணும்னு நினச்ச, எல்லாரும் தேடி வந்து எல்லா ஆர்டிக்கிள்லேயும் வந்தாச்சு, இனிமேல் வேறு என்ன இருக்குது, போதும்ல இதோட அப்படின்ட்டுன்னு வந்து ஒரு மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சு. அப்போ என் ஹஸ்பண்ட்டை தான் திரும்ப எனக்கு இதெல்லாம் வந்து போதும்னு தோணுது, திரும்ப அங்கே போயிட்டு நான் அந்த ரிஸ்க் எடுக்கிறது வந்து எனக்கு வேண்டான்னு படுது அப்படின்ட்டு சொல்லும்போது அவர் தான் வந்து நான் திரும்ப வந்து நான் கவர்மெண்ட் எக்ஸாமே நான் எழுதிடுறேன் 2022 வந்து நான் சொன்னது. அப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நான் ஆஃபீஸராகவே வந்து நான் போயிடுறேன் அப்படின்ட்டு சொல்லும்போது அவர் என்னை கேட்ட கேள்வி, அங்கே குரூப் 2 ஆஃபீஸர்ஸ் யாரா விஷ்ணுபிரியாவா இல்லைன்னா வேறு யாராவது ஒருத்தர் வந்து அங்கே வந்துடுவாங்க, உன்னை விட நல்லாவே திறம்பட அதை எடுத்து செய்கிறதுக்கு அவங்களால முடியும். ஆனால் நீ இந்த ஹெல்தி பேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கே வந்துட்டு நீ வந்து ஒரு பாதையை வந்து காட்டிகிட்ருக்க, உன்னோட ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை உன்னுடைய வாடிக்கையாளர்கள் ஆகட்டும், இவங்களுக்குலாம் வந்து நீ காட்டிகிட்ருக்க. இதை நீ இப்போ பாதியில் விட்டுட்டு போனேன்னா
அளவுக்கு இதை வந்து வேற யாராவது எடுத்து பண்ணுவாங்களா அப்படின்ட்டு வந்து நீ யோசிச்சு பாரு. முடியும், அவங்க யாராவது பார்த்துக்குவாங்க அப்படின்ற மைண்ட் உனக்கு இருந்துச்சுன்னா நீ போய் எக்ஸாம் எழுது, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இல்லை அப்படின்னா விட்டுடு, பார்த்துக்கோ. எனக்கு அதுக்கப்புறம் வந்து நோ கோயிங் பேக். கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. ஆமாம், அந்த முடிவெடுக்கிறதும் வந்து இல்லை அது சொல்லிட்டாங்க. அது வந்து கவர்மெண்ட் ஜாப்லங்கிறது வந்து கவர்மெண்ட் கீழே அவங்க சொல்கிற ஒர்க்கை பண்ணி தான் ஆகணும். யாராக இருந்தாலும் நீங்கள் இல்லைனா பண்ண தான் போகிறாங்க. பட் இந்த நல்லது பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஆள் கம்மியாக தானே இருக்குது. கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. இதை விட இன்னொரு பெரிய விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கற்றுக்கிறவங்க நிறைய பேர் வந்து இதை ஒரு அடையாளம், அவங்களுக்கான ஒரு அடையாளமாக இதை வந்து அவங்க பார்க்குறாங்க. த்ரூ அவுட் எவ்வளவோ குக்கிராமங்கள்ல இருந்தெல்லாம் வந்து கற்றுட்டு இருந்திருக்காங்க. அந்த பேரெல்லாம் கூட வந்து எனக்கு வந்து தெரியாது. நிறைய பேர் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் இதை வந்து பிஸ்னஸாக எடுத்து அவங்கவுங்க ஊரில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி, எல்லா பக்கங்கள்ல இருந்தும், திருச்சியிலே நிறைய பேர் பண்ணுறாங்க. என்னுடைய டிசிப்ளின்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு மைண்டில் இருந்தது வந்து இப்போ நான் ஒரு கட்டம் நான் போயிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ அவங்கள வந்து எப்படி இருக்கும்ன்ட்டு, நீ கற்றுக்கிட்டவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு கேட்குறப்ப அவங்க இப்போ என்ன ரேஞ்சில் இருக்கணுன்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்து அவங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நான் பொய்யாக்க விரும்பலை. அவங்க இப்போ வந்து வீட்டில் தான் இருக்காங்க, அவங்க இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ தூரம் பண்ண அவங்களே அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ நீலாம் ஏமாத்துறோம் அப்படின்ற அந்த ஒரு அண்டர் எஸ்டிமேஷன் அவங்கள்ட்ட நிறைய வரும். ஸோ அதனால் இது எந்த இடத்துலையும் வந்து அது தாழ்ந்தே போகக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போயிட்டே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நோ கோயிங் பேக். இப்போ இருக்க பெண்களுக்கு நீங்கள் பொதுவாக சொல்லணும், குழந்தை பெற்றவங்களுக்கே ஏதாவது சொல்லணுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இன்றைக்கி இருக்க ஃபுட்டு வந்து ஒத்துக்கிறேன், ரொம்ப வந்து கெமிக்கலாகவே தான் இருக்குது ஃபுட்டு, இயற்கையாக எதுவுமே இல்லை. ஸோ காமனாக ஏதாவது சொல்லணுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்குறேன். பெண்களுக்கு இப்போ இருக்கிற பெண்களுக்கெலாம் நம்ம சொல்லி தான் தெரியணும் அப்படிங்கிறதே வந்து இல்லை. தே ஆர் வெரி கிளவர். நல்லாவே சுயமாக யோசிச்சே வந்து நிறைய பண்ணுறாங்க. இன்னும் சிலது அந்தந்த லூப் ஹோல் மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் போயிட்டு மாட்டிக்கிறாங்க. அப்படின்னா அவங்க வந்து சுயமாக சம்பாதிக்கிறது மட்டும் உங்களோட அடையாளம் கிடையாது. சுய சம்பாத்தியம் வேணும், ஆனால் சுய சம்பாத்தியம் மட்டுமே உங்களோட அடையாளம் கிடையாது. யார்கிட்டையும் உங்களோட சந்தோஷத்தை வந்து கொடுக்காதீங்க. உங்கள் சந்தோஷம் வந்து உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் உங்களோட உடம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து உங்களோட இலக்கை வந்து அடைய முடியும். இது மூணும் பொண்ணுங்கள்கிட்ட வந்து வேணும். தைரியமாக இருக்கணும். பொம்பளை பிள்ளைங்க வந்து தைரியமாக இருக்கணும். என்கிட்ட என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பொண்ணு கேட்டா, எனக்கு உங்களை மாதிரி இந்த மாதிரி பேக்கிங்கில் வந்து நான் வரணுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒரு ஓடிஜி வேணும், மனசு நிறைய தில்லு வேணும், வேறு எதுவுமே வேணாம். இது ரெண்டும் இருந்துச்சுனாலே வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடும். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக தான் வந்து நான் என்ன பார்க்குறேன். இதுக்கப்புறம் அடுத்த கட்ட பிளான்னு உங்களுக்கு ஏதாவது இருக்கா ஃபியூச்சர்? அடுத்த கட்ட பிளான் வந்து ஓன் ப்ரொடக்ஷன் யூனிட் செட் பண்ணணும். ஓகே. இப்போ எக்ஸிஸ்டிங்கில் ஒரு அவுட்லெட் வச்சுருக்கோம். இது இன்னும் ஒரு 5 அவுட்லெட்டாக அடுத்த 2 வருஷத்துக்குள்ளே வந்து நாங்கள் கொண்டு வரணும். பிளான் பண்ணியிருக்கீங்க 2 இயர்ஸ்க்குள்ளே. இது எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா? எக்ஸ்போர்ட் ஐடியாஸ்லாம் இல்லை. இப்போ தான் என் கணவர்லாம் கொஞ்சம் கூட வந்திருக்காங்க அப்படின்றதுனால அந்த ஐடியாஸில் எல்லாமும் வந்து இன்வால்வ் பண்ணுவோம். ரொம்ப இன்ஸ்பைரிங்காக வந்து உங்கள் ஸ்டோரியை வந்து சொல்லியிருக்கீங்க. நிறைய பெண்களுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ பார்க்குற எல்லாத்துக்குமே இதே மாதிரி புதுசாக ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.